ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கள் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா, ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் நெகட்டிவ் தான் மார்க்கெட்டு. சென்செக்ஸ்லாம் பார்க்கும்போது 700-800 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அதே மாதிரி நிஃப்டியும் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. அதே ட்ரெண்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் எடுத்து பார்க்குறேன், அது தலைகீழ இருக்குது. ஸோ இது மாதிரி தான் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா 2 to 3 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 1 week பிஃபோர் நினைக்கிறேன். நான் 11 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் மார்க்கெட் ட்ரெண்டு 12 மணி 1 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி ஃபங்க்ஷன் வீட்டு போனதுனால அப்படி பண்ணேன். ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது 2 மணி 3 மணிக்கு அது தலைகீழ இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. ஸோ இன்றைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு உதாரணம் காட்டியிருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மாறிடுச்சு, ட்ரெண்டே மாறிடுச்சு 1 o'clock அப்புறம். ஸோ இப்போ சென்செக்ஸ் பார்க்கும்போது 690 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது, 81,980 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி 191 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது, 24,739 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 53,385 பாயிண்ட்ஸ், 168 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. 600 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருந்தது. இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறி இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% ஏற்றிருக்காங்க, பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 1,792 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க் 1,340 ரூபாயில் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 858 ரூபாயில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1,866 ரூபாயில் இருக்குது, அது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. விச் மீன்ஸ் ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி அடி விழுந்ததில் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி மறுபடியும் வந்துச்சு. 965 வரைக்கும் இறங்கிச்சு இண்டஸ்இண்ட் பேங்க். யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு தெரில. ஸோ நான் இதான் சொல்கிறது, அது இன்னும் இறங்கும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேபி அது இன்னும் டவுன் போக சான்சஸ் இருக்குது. அதனால ஸ்லோவாக இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் யூஸ் பண்ணுங்கள், லாங் டேமுக்கு ஒருத்தாக இருக்குங்கிறது. நீங்கள் பல்க் பையிங் பண்ணிவிட்டு நீங்கள் அன்னைக்கு ஒன்று சொன்னீங்க இன்னைக்கு ஒன்று சொன்னீங்கன்னு கேட்காதீங்க. நான் மென்ஷன் பண்ணுறது 120 கன்சிடர் பண்ணுங்கள். இறங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஒரு ஸ்டாக் இறங்குது அப்படின்னா அது இவ்வளோ தான் இறங்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் மேலே தான் போகுது அப்படின்னா இவ்வளோ தான் மேலே போகும்னு சொல்ல முடியாது. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டு. மார்க்கெட் பாசிட்டிவ் பாதைக்கு திரும்பினாலும் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மணப்புரம் ஃபினான்ஸ் நல்ல ஒரு ஏற்றம், 3% ஏற்றிருக்காங்க. நான் பார்க்கும்போது 184 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கொஞ்ச நாளாட்டையும் அடி விழுந்துட்டே இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் மீண்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. 184 எனக்கு தெரிஞ்சு விரைவில் இது 200 டச் பண்ணிடும் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸ். பட் எகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். ஆனால் வேல்யூஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7 times to 8 times தான் எர்னிங்ஸ் இருக்கும் பி ரேஷியோ. மேபி எகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் போக சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் கன்ஃபார்மாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம், சம் நியூஸஸ் பேஸ் பண்ணி போகலாம். அதேமாதிரி ரிசல்ட்ஸில் சொதப்புனா போகலாம். ஆனால் லாங் டேமுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. மணப்புரம் ஃபினான்ஸில் நம்ம 150 கீழே வரும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி மணப்புரம் ஃபினான்ஸில். எகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 150 கீழே இல்லை 160 கீழே வரும்போது எகெயின் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் அண்டர் வேல்யூட தான் இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து மணப்புரம் ஃபினான்ஸில். நெக்ஸ்ட் இந்த வோடோஃபோன் ஐடியா காலத்தை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 8 ரூபா 5 காசு 2.5% ஏற்றுனாங்க. வோடோஃபோன் ஐடியா அன்றைக்கி மேலே போகிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸில் ரேலி ஆகுறது, அதிக அளவில் கடன் இருக்க கம்பெனி. வோடோஃபோன் ஐடியாவில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 3 yearsல ஒரு 55,000 கோடி நாங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளானில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவன தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 4G 5G நெட்வொர்க் பெரிய அளவில் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லாங் டேர்மில் அவங்க சொல்கிற அந்த 3 yearsக்குள்ளே 55,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பாதைக்கு திரும்புவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே $1 million கொஸ்டின் தான். கண்டினியூஸாக அவங்களோட சப்ஸ்கிரைபர் யூசர்ஸ் கவுண்டை அவங்க லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வோடோஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு சைனா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. இந்த மார்க்கெட் இப்படி ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு அது ஒரு ரீசன். அவங்க நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ரேட் கட்ஸு, நெக்ஸ்ட் அவங்களோட RR அது எல்லாமே குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சைனா தரப்புலேருந்து அப்டேட் வந்த மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. பட் ஆக்சுவலி அது எல்லாமே கன்ஃபார்ம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பாலிசி அந்த நெக்ஸ்ட் ரேட் கட் மீட்டிங்கில் அவங்க எடுக்க இருக்கிறதாட்டும், இந்த எக்கனாமி க்ரோத் பாதையில் கொண்டு போகிறதுக்கு சில முயற்சிகள் அவங்க இருக்கிறதாட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட மெட்டல் கம்பெனிஸுக்கு சில சாதகமான முடிவுகள்லாம் எடுக்கிறது மாதிரி. பட் அந்த ஸ்டிமுலஸ் பேஸ் பண்ணி நம்மளோட மெட்டல் கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி போட்டு பொழந்துட்டாங்க. ஸோ இதில் JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், NMDC, SAIL இந்த ஸ்டாக் எல்லாமே 3 to 5% வரைக்கும் கீழே விழுந்துருந்துச்சு. டாடா ஸ்டீல்லாம் 2% மேலே கீழே விழுந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
சைனாலேருந்து வந்த நியூஸஸ் பேஸ் பண்ணி. ஆக்சுவலி அது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. மேபி அது வந்து உறுதிப்படுத்தணும்னா நெக்ஸ்ட் இயர் தான் தெரியும். ஆக்சுவலி அவங்க ரேட் கட்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி சைனா இப்போ டீஃப்ளேஷனரி ப்ரெஷரில் இருக்கிறாங்க மோரலாட்டு. ஆக்சுவலி அந்த டைம்லஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி அது மேபி எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நம்ம டிஏஎஸ் பையிங் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்னால் பாரதி ஏர்டெல் 4% ஏற்றிருந்தாங்க. 1676 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி ஐடிசியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வெல் பெர்ஃபார்மன்ஸு. ஐடிசி மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிசி செக்டரில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்க எல்லாமே ரேலியாக இருந்துச்சு. ஐடிசி 2.5% இன்றைக்கி பாசிட்டிவ் 471 மீண்டு வந்துடுச்சு. ஸோ மேபி இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது ஐடிசியில். ஸோ எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நேற்று ஒரு 10 ரூபா இறங்கி இருந்துச்சு, 461 இன்றைக்கி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் இன்றைக்கி 144 ரூபா கிட்ட வந்திருக்கு. இன்றைக்கி 2.5% அப் ஆனது. ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வியூ கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இன்றைக்கி மேலே வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வந்திருக்கு. ஸ்டீல் செக்டார் ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி கீழே விழுந்துருந்துச்சு. அதை மாதிரி பேங்க் செக்டார் ஸ்டாக்கும் கீழே விழுந்துருந்துச்சு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 2.5% ஏற்றிருக்காங்க. பேடிஎம், இந்தியன் ஹோட்டல்ஸ், ஜூப்ளியன் ஃபுட்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி 2% அப்பு. ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது மணப்புரம் ஃபினான்ஸு, ஜேபிஎம் ஆட்டோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட், ஸ்வான் எனர்ஜி இது எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்மால் கேப்பில் கொடுத்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. சிமெண்ட், டெக்னாலஜி இவங்க ஃபஸ்ட்டு 3 பிளேஸ்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ். எனர்ஜி, ஆட்டோ, சர்வீஸ், மீடியா, இன்ஃப்ரா இவங்கெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. எதில் அடி விழுந்திருக்குன்னா ரியாலிட்டி, பேங்கிங், பிஎஸ்சி பேங்க், பிஎஸ்சி, ஃபினான்ஸ், ஃபார்மா, மெட்டல் இதெல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இருந்து, அதாவது டிசம்பர் 14 15 இந்த 2 நாளுமே அவங்களோட சில சர்வீசஸ் வந்து அவைலபிளாக இருக்காது, நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஐஎம்பிஎஸ், நெக்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், மொபைல் பேங்கிங், யூபிஐ டிரான்சாக்ஷன், டிமேட் டிரான்சாக்ஷன் இது எல்லாமே டெம்பரவரியாட்டு அன்அவைலபிளாக இருக்கும் இந்த 2 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் மறுபடியும் சொல்கிறேன், 14, 15 டிசம்பர் இந்த 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த சர்வீசஸ் எல்லாமே அன்அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அதிக அளவில் சேல் நடந்திருக்கு. எதுலன்னா நவம்பர் மந்தில் கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்டு தான் அதிக அளவில் விற்றுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் அவங்க எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்தபடியாக இருக்கிறாங்க. ஸோ யார் அதிகப்படியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெச்எஸ்பிசி, ஜேஎம் ஃபினான்ஷியல் இவங்க எல்லாமே டாப் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ செல்லிங் பார்க்கும்போது 10,900 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து நவம்பரில் வந்து சேல் ஆயிருக்கு. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாட்டு பார்த்தீங்கன்னா வாங்கவும் செஞ்சுருக்காங்க. இது ஓவராலாட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட். இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட், ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். சிப்லாவில் வந்து அப்டேட்டு. சிப்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சிஓ இவங்க வந்து இவங்களோட ஒரு ட்ரக் லான்ச் பண்ணுறதுக்கு, இன்சுலின் இன்ஹலேஷன் ட்ரக் லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட நேம் அஃப்ரஸா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ஹேலபிள் இன்சுலின். இது வந்து பார்த்தீங்கன்னா மேன்கைன் மூலமாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்ஜெக்டபிள் அல்டர்னேட்டிவ் அடல்ட்ஸுக்கு வந்து டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ்லேயே ஒர்க்கிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் இன்சுலின் ரெஸ்பான்சஸ் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது சிப்லாவோட டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அவங்க மூலமாட்டு பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ரூவல் கிடைச்ச பேசிஸில் சிப்லாக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இது பார்க்கப்படுது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்றைக்கி ஒரு 2% மேலே போயிருந்து ஸ்டாக்கு. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் அது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு 20,000 கோடி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்ச்சேஸுக்கு வேண்டி இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்திக்கு வேண்டி ஒதுக்கியிருந்தாங்க. அதில் ஒரு 13,500 கோடியை வந்து இவங்க ஹெச்ஏலுக்கு வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது 12 அட்வான்ஸ் சுக்காய் ஏர்ஃபோர்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஏற்றிருந்தாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிடச்ச ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கைக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கார் கம்பெனிஸ் எல்லாமே, ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ். இப்போ ஒரு பார்க்க மாட்டேன், நேற்று டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ப்ரைஸை 3% ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அசோக் லைலாண்டும் சொல்லிட்டாங்க நாங்களும் 3% ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அசோக் லைலாண்டு இன்னொரு அப்டேட்டும் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்எஸ்டிசி இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1475 பஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு 345.58 கோடி வேல்யூ உள்ள ஆர்டர் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்ககிட்ட வந்து அசோக் லைலாண்டு கிடச்சிருக்கு. ஓவரால்ட்டு இது வந்து அசோக் லைலாண்டில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜேகே டயர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லியன் யூரோ லோனு வந்து ஒரு லாங் டேர்ம் லோனாட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மத்திய பிரதேஷில் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு இந்த லோனை யூஸ் பண்ணுறாங்க. பட் இது ஒரு லாங் டேர்ம் லோன் பேசிஸில் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜேகே டயர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தமிழ்நாடு, நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா, அங்கே வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல் பிட்ராக இருந்து அதை வந்து நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பவர் கிரிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அது வந்து
பவர் கிரிட் கொடுத்த அப்டேட்டு. JSW குரூப் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு 25,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இதுக்கு வேண்டி அங்கே லேண்டும் பார்த்தீங்கன்னா இவங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது லித்தியம் அயான் செல் அண்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான் தான் போடுறாங்க. 5,000 கோடி 20,000 கோடி இந்த செக்மெண்ட்டுக்கு ஒதுக்குறாங்க. 5,000 கோடி வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபோட்டோ வோல்டைக் சிஸ்டம் அண்ட் ஆன்சிலரி யூனிட்ஸ் இது போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களும் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ அது லேண்டோட ஏக்கர்ஸ் கணக்கு பார்க்கும்போது 550 600 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் JSW குரூப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜெஃப்ரீஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து 26,600 பாயிண்ட்ஸ் 2025 எண்டுக்குள்ளே வந்து டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் வந்து நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை வச்சு நிஃப்டிக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஜொமேட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ரெத்தாரில் இருந்துச்சு. ஏன்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 803.4 கோடிக்கு டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே உள்ளது. இதில் 401.7 கோடி வந்து மகாராஷ்டிரா அவங்க இருந்து டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அதே இன்னொன்று 401.7 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டிமாண்ட் டோட்டல் டிமாண்ட் ஆர்டர் 803.4 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று வந்து 2019 உள்ளது, இன்னொன்று வந்து 2022 உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜொமேட்டோவில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. NHPC என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஃபினான்ஷியல் 25க்கு லோன் பாரோ பண்ணுறோம், அதாவது 6,900 கோடி வேல்யூக்கு வந்து நாங்கள் பாரோ பிளானில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி NHPCயோட போர்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NHPCயில் வந்து அப்டேட்டு. BML என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயினை வந்து நெக்ஸ்ட் 24 மந்தில் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி BML சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயினை நெக்ஸ்ட் 24 மந்த்ஸில், விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2026 வெளியே வரும்னு நினைக்கிறேன். டிசம்பரில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குது. இது வந்து BML கொடுத்த அப்டேட்டு. ஜொமேட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா ஜொமேட்டோவோட பிளிங்கிட் வந்து ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பிஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இது எதுக்குன்னு பார்க்கும்போது ஜெப்டோட கெஃபே ஆப்புக்கும் ஸ்விக்கியோட போல்ட் ஆப்புக்கும் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு வேண்டி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸு, பெவரேஜஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே டீ அண்ட் காஃபி எல்லாமே 15 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுவாங்க அந்த ஆப் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜொமேட்டோ கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.